ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மாவட்டமாக ரேஷன் கடையோட ரிசல்ட்ஸ் வெளியாகிட்டு இருக்குது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்குமே ரிசல்ட்ஸ் வெளியாகி இருக்குது. அது என்ன டிஸ்ட்ரிக், எப்படி செக் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் வித் ஹெல்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனு, பேக்கராக இருக்கட்டும், எல்லாமே ஒன் பை ஒன் ரிலீஸ் பண்ணிகிட்டே வராங்க. இப்போ புதுசாக ரிலீஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலி செலக்டடுன்னு கொடுத்துருக்காங்க, வித் எல்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்னெல்லாம் மீனிங் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ஆனவங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்ளிகேஷன் நம்பரு. ஓகேவா? நீங்க அப்ளை பண்ணிட்டு ஃபைனலா ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கல்ல, அதுல உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். அப்படி இல்லன்னா, நீங்க இன்டர்வியூ போனீங்க இல்லையா? அதனோட ஹால் டிக்கெட் வச்சிருந்தா, அதுலயும் இருக்கும். அத வச்சும் நீங்க செக் பண்ணிக்கலாம். இல்ல கேண்டிடேட் நேம் இருக்கு. இல்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கும். அது மூலமாவும் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க ரைட் சைடுல குடுத்துருக்காங்க பாருங்க, ப்ரொஃபஷனலி செலக்டட் அப்டின்ட்டு. அது மூலமா நீங்க இப்போ செலக்ஷன் ஆகியிருக்கீங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனும் திருப்பவும் இருக்கும். இன்டர்வியூலயே ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. பட் ஃபைனலாவும் ஒண்ணு இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, வித் ஹெல்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்டார் குடுத்துருக்காங்களா, அந்த ஸ்டாருக்கு என்ன மீனிங் அப்படின்றதையும் குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நீங்க டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் கரெக்ட்டா அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க இன்டர்வியூல ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருப்பீங்க. பிஎஸ்டிஎம்மோ இல்ல வேற எதனா டாக்குமெண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால உங்களுக்கு மேபி இந்த மாரி வரலாம். ஓகேவா? அதனால நீங்க இன்னொரு டைம் எப்படினாலும் எல்லாரும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணணும். அப்போ பண்றப்போ உங்களதும் கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, நீங்களும் செலக்டட் அப்படின்ற மாரி தான். சரிங்களா? இதுல ப்ரொஃபஷனலி செலக்டட்ன்னு இருக்கிறவங்க கூட ரிஜெக்ட் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்னொரு டைம் பண்ணுவாங்க. இந்த கூட்டுறவு சொசைட்டிலேருந்து உங்களுக்கு லெட்டரு இல்ல மெசேஜ் எதனா அனுப்புவாங்க. இந்த மாரி இந்த டேட்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க அப்டின்ட்டு. அப்போ நீங்க பண்ணீங்கன்னா, உங்களது செலக்ட் பண்ணுவாங்க. அப்படி சப்போஸ் அதில ஏதாச்சும் மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்னா, ரிஜெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? முக்கியமா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லயுமே அதுதான் கேட்குறாங்க. இல்லாதவங்க சொல்லுங்க, நான் அப்டேட் பண்ணி குடுக்குறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, இது சேல்ஸ்மேன்து, பேக்கர்துமே நான் காமிக்கிறேன். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா, பேக்கர் ஆல்ரெடி திருப்பத்தூர் மாவட்டத்த ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது சேல்ஸ்மேன் மட்டும் தான். இதில பாருங்க, பேக்கருமே சேர்த்து குடுத்துருக்காங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனலி செலக்டட் குடுத்துருக்காங்க. ஒரே ஒரு கேண்டிடேட் மட்டும் வித் எல்டுல இருக்கிறாங்க. ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா திண்டுக்கல்ல இருந்தாங்கன்னா, இந்த வீடியோவ மஸ்ட்டா ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம, எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே எப்படி செக் பண்றது அப்படின்ட்டு, எங்க போனா கரெக்ட்டா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் காமிக்கும் அப்படின்ட்டு நான் செப்பரேட்டா வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்க திண்டுக்கல் மாவட்டத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. கூகுள்ல போயிட்டு திண்டுக்கல் டிஆர்பி அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வருது. ஜஸ்ட் இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இதுல ஹோம் பேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க காட்டுது பாருங்க. அதாவது சேல்ஸ்மேனோட ரிசல்ட்ஸு, அதுக்கப்புறம் பேக்கரோட ரிசல்ட்ஸு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா? இது மூலமா இத நீங்க ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அந்த இதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சிம்பிள் ப்ரொசீஜர் தான். எல்லா டிஸ்ட்ரிக்ட்டும் எப்படி செக் பண்றதுன்னு செப்பரேட்டா வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா? அந்த லிங்க் கண்டிப்பா குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? முக்கியமா உங்க திண்டுக்கல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.